வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை கீரையோட ரசம் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இதில் உள்ள கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் கீரையை நம்ம பறிச்சுக்கலாம். இது தூதுவளை கீரைன்னு சொல்லுவாங்க, முள்ளோடு இருக்கும் இல்லைங்களா இந்த கீரை. இது சளிக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் கபம் சொல்லுவாங்க. கபம் அப்படின்னா சளி, மார்பு சளி உள்ளவங்க இந்த கீரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சளியெல்லாம் வெளியில் கரைஞ்சி வந்துடும், உடம்பு நல்லா ஃப்ரீயாயிரும். அதே போல் இந்த கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு பலப்படும். இந்த கீரை உஷ்ணக்கீரை, அதாவது சூட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த எலும்பு சம்மந்தமாக, பல்லு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணிடும். இந்த கீரை இப்போ நான் பறிக்கிறது நம்ம ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு கீரை இருந்தது. அதே போல் இதில் பறித்து முடிச்சதுக்கப்புறமா இதே இன்னும் ஒரு 10 அடி தள்ளி போனோம் அப்படின்னா இந்த கீரையோட இன்னொரு கீரை இருந்தது, இன்னொரு செடி இருந்தது. அந்த செடியிலையும் கொஞ்சம் தலை நம்ம பறிச்சிட்ருக்கோம். இப்போ இது கால்சியம் இருக்கிறனால பல்லுக்கு எலும்புக்கு ரொம்பவே நன்மை தரும். பல்லு ஆட்டமாக இருக்குது, அதாவது பல்லு ரொம்ப வீக்னஸாக இருக்குது, பல் ஈறுகளில் ரத்தம் வடியுது, பல் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே நன்மை தரும். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 10 அடி தள்ளி நடந்து வந்தோம் அப்படின்னா இது அடுத்த செடி, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம தலை பறிச்சுக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ ரசம் செய்ய போகிறோம். இந்த கீரையை அடை போலையும் செஞ்சு சாப்பிட்லாம். இதுதான் அந்த கீரையோட பூ. இது பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது பூ. இது காய் குட்டியாக கருவேப்பிலை பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு தான் இருக்கும். ஆனால் இது ரெட் கலரில் பழம் இருக்கும். உங்ககிட்ட இந்த பழம் எங்காவது கிடச்சிது அப்படின்னா கூட இது ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா இது நல்ல கொடி போல் படரும். இது நம்ம வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லது. அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சது அப்படின்னா இந்த 2 தலை போட்டு 2 ஜீரகம் மிளகு போட்டு நல்ல சாறு வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சளி அப்படியே கிளியர் ஆயிரும். அதே போல் இது உஷ்ணத்தலை. நம்ம இதை பார்த்து அளவோடு தான் பயன்படுத்தணும், பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுக்காக என்னன்னு சொல்லிட்டு வீட்டு பெரியவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா அளவு தெரியாமல் நம்ம பட்டு கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ நல்லா பறித்து கீரையை சுத்தம் பண்ணியாச்சு. தேவையான அளவு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்டு மொத்தமாக இருந்தது அப்படின்னா இதை தண்டை எடுத்துகிட்டு தலையை மட்டும் நம்ம பறிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதில் சின்ன வெங்காயம் 5 சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது பறிக்கையில் கவனமாக பறிங்க, சிசரில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஃபுல்லாக முள் இருக்குது. ஒரு 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ரசம் செய்யலை, சளி பிடிச்சவங்களுக்காக இது நம்ம ரசம் செய்கிறோம். ஸோ அதனால கூடுதலாக மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சு அந்த கீரையோட விழுது இதை சேர்த்து இதை நல்லா நம்ம எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். இது நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இது நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இந்த கீரை ரொம்ப ஹீட்டு, சூட்டு கீரை இல்லைங்களா, ஸோ அதனால நல்லெண்ணெயோடு நம்ம சேர்த்தி பண்ணையில் அந்த சூடு பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ அந்த ஜார் அலம்பின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டினதுக்கப்புறமா புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி, இதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இது இருமல், இளைப்பு, அப்புறம் சளி அப்படி இருக்குது இல்லைங்களா, மூக்கில் நீர் வடியுது, ஒரு பக்கமாக தலை வலிக்குது, தலையில் நீர் கோத்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்கவங்கெல்லாம் இந்த கீரையை சூப்போவோ இல்லை ரசம் போலவோ பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ ரசத்தையே நீங்கள் சூப் போலவும் குடிச்சிக்கலாம். சாப்பாட்டில் கொஞ்சமாக சாதம் போட்டு நிறையா இந்த ரசம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நல்லா சுடவே இந்த ரசம் நல்லா கலக்கிட்டு மேலால் ஊற்றி நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் போல் குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். அதே போல் இது வயிறு மந்தமாக இருக்குது, நமைச்சலாக இருக்குது, அப்புறம் காது மந்தம், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது சரி பண்ணுது. கண் நோய் தீரும். கண் எரிச்சல் இருக்குது, கண்ணில்
வறட்சியாக இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு இந்த கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியாயிடும். அதே போல் இது வந்து ஞாபக சக்தி அதிகமாகுது இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா. இது வந்து புத்தி தெளிவடையுது. இதை வந்து ஞானக்கீரை அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ரசம் கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இதை நல்லா ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறமா உடனே மூடி வச்சுருங்க. இதோட வாசனைலாம் வெளில போகாமல் இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாகுது, ஜீரண சக்தி இது கூடுது. குழந்தைங்க சரியாக சாப்பிடாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாவே சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த கீரை ரசம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. செரிமான சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இதை வந்து மதியம் ஒரு வேளை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, ரொம்ப சூப்பராக ஃப்ரீ ஆயிடுவாங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா. அவ்வளோதான். இந்த சூப்பரான தூதுவளை கீரை ரசம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.